வந்து வளர்ச்சி இப்பே ஆகாது, 50 ஆண்டுகள் கழிச்சு தான் தெரியும்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? 50 ஆண்டு கழிச்சு தான் நம்ம எவ்வளவு தூரம் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு பசிக்குது, 10 நாள் கழிச்சு வந்து உங்களுக்கு சாப்பாடு தந்தா பரவாயில்லையா? பதில் இருக்கா உங்ககிட்ட? 50 ஆண்டு கழிச்சு வளர்ச்சியை பார்க்க நீங்க இருப்பீங்களா, நான் இருப்பேனா? இல்லை என் மோடி தான் இருப்பாங்களா? இல்லை என் தம்பி அண்ணாமலை தான் இருப்பாரா? இதை பதில் வச்சிருக்கீல்ல? இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ஆள் இருக்குங்கிறதுக்கு அதை சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கக்கூடாது. இது என்ன பணமரமாக நட்டு வளர்க்குறீங்க? நட்டவனுக்கு பயன் தராது, அடுத்த தலைமுறைக்கு தான் பயன் தரும்னு சொல்ல. அதுவே 15 ஆண்டுகளில் இன்னைக்கு பயன் தந்துருது. அப்படி என்ன ஒரு திட்டம்? நீங்கள் 50 ஆண்டு கழிச்சு தரப்போகிற திட்டம் எல்லாம் தனியார் மயம் தானே. துறைமுகத்தை தனியார் கொடுக்கறது, அதானிக்கு குறிப்பாக ஒரு முதலாளிக்கு, விண்ணூர்தி நிலையத்தை ஒரு முதலாளி கொடுக்கறது, நிலத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டு வளத்தை எல்லாம் முதலாளிகளை சுரண்ட அனுமதிச்சுக்கிட்டு நிலத்தை எல்லாம் தொழிற்சாலை கட்டுவதற்குன்னு சொல்லிட்டு பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பது, இதெல்லாம் அந்த முதலாளிகளின் வீடு வாழ்வதற்கு பயன்படுமா? நாடு மக்கள் வாழ்வதற்கு பயன்படுமா? 50 வருஷம் கழிச்சு முதல்ல இந்த நாடு இருக்குமான்னு பாருங்க. இப்போ 79வது சுதந்திர தினத்தில் இருக்கும், 100வது சுதந்திர தினத்துக்கு இருக்குமா? இந்தியான்னு ஒரு நாடு இருக்குமா? இல்லை யாரோட பட்டா நிலமா இருக்குமா சொல்லுங்க. முன்னாடிலாம் சாலையில் வாகனம் ஓட்டி போனால் இல்லை ஏதாவது தவறா போனால், அரே பார்த்து போடா, அங்கே ஒப்பம்ட்டு ரோடா அப்படின்னு கேட்பான். இப்போ யாரையும் இப்படி கேட்க முடியாது. ஆமாம் எங்கள் அப்பம்ட்டு ரோடுன்றான். ஏன்னா போட்டது அவனாக இருக்கான், குறுக்க கட்டையை போட்டு சுங்கம் வசூலிக்கிறவனும் முதலாளியாக இருக்கான். ரோட்டை கூறு போட்டு விற்றீங்க, இப்போ நாட்டை கூறு போட்டு விற்கிறீங்க. இப்போ கடலை கூறு போட 9 இடத்துல துறைமுகம், துணை துறைமுகம் கட்டுறோம்னு ஒரு இருக்கிற துறைமுகத்தில் வேலை நடக்கலை. இதெல்லாம் என்னென்னா எல்லாம் தனியார் மயமாக்கி, அதானி ஃபார்மிங், அதானி போர்ட்டு, அதானி ஏர்போர்ட்டு எல்லாம் தனியார் முதலாளிகள் போகும்போது இந்த நாடு தனியாரின் உடைமையாக இருக்குமா, இந்த நாட்டு மக்களின் பொது உடைமையாக இருக்குமாங்கிற கேள்விக்கு அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். எது ஒன்று உங்களுக்கு வச்சிருக்கீங்க? இராணுவம் உங்ககிட்ட இருக்கா? நாட்டின் பாதுகாப்புக்கு இருக்கிற இராணுவமாவது உங்களுடையதா? உங்களுடையதா? சீருடை தைச்சு கொடுக்கறது யாரு? இராணுவ வீரர்களுக்கு உணவு தயாரிச்சு கொடுக்குற முதலாளி யாரு? ரபேல் போர் விமானம் எங்கே வாங்குனீங்க? பீரங்கி எங்கே வாங்குறீங்க? ஊரா நாட்டில எல்லாம் ஆயுதங்களை ஓடி போய் வாங்கி சேமிச்சு எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாற்ற புரிய 100 விழுக்காடு அந்நிய முதலீடை கொண்டு வந்துட்டீங்க நாட்டின் பாதுகாப்பு துறையிலேயே, இராணுவத்திலேயே. அப்போ என்ன பாதுகாப்பு எனக்கு இருக்கு? இராணுவ ரகசியம்னு முன்னாடி சொல்லுவே இல்லை. இப்போ அதெல்லாம் இல்லை. இராணுவத்துக்கு ஒன்றும் ரகசியம்னு ஒன்றும் இல்லை. இதனால் இராணுவத்தை நான் விமர்சிக்கிறேன், தேச துரோகின்னு இல்லை. இந்த நாட்டிலே அதிகமாக தேசத்தை நேசிக்கிறவன் நாங்கிறனால பேசுகிறேன். ஏன்னா தேசம் என்னது? இந்திய நாடு என் நாடு, பாரத நாடு, பைந்தமிழர் நாடு. அரசியல் ஆசான அம்பேத்கரே சொல்றாரு, இந்த நாட்டு நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவன் தமிழன்ட்டு. அதை நினைவில் வச்சுக்கிட்டு பேசணும். சும்மா எதுவுமே இல்லை. இதில் வளர்ச்சி வந்து 50 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் பாட்டி சின்ன வயசில் கதை சொல்லும், பனியார மழையா பெய்யும்னு சொல்லும். மழையே பனியாரமாக பெய்யும்ட்டு நாங்கள் அதை கேட்டுட்டு தூங்கிடுவோம். காலையில் எங்கே இருக்கும் பனியாரம்? அந்த கதை தான் அது. கனவுல பனியாரம் மழை பெய்கிற கதை தான் அது. எந்த தேர்தலாக இருந்தாலும், புதிய பாரம்பரிய பகவர்களாக இருந்தாலும் சரி, புதிய பகவர்களாக இருந்தாலும் சரி, எந்த தேர்தலாக இருந்தாலும் திமுக வென்று காட்டுன்னு கணிமுடியும். தனிச்சு நின்று காட்டணும், வாக்குக்கு காசு கொடுக்காம வென்று காட்டணும். அதை ஒரு தடவை பேச சொல்லுங்களா அம்மையார? என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களே, சொன்னால் அவர்கள்ட்ட இதே மாதிரி நீட்டி கேள்வி கேட்க முடியாதா? கூட்டணி சேர்க்க கட்சியே இல்லை, எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கிட்டாச்சு. வாக்குக்கு காசு கொடுக்கும் போதே 1 நேரமே செத்து போச்சு. செத்து போச்சு இல்ல? இதுதான் பெரிய சாதனையாளன், பெரிய அமைப்பு, கொள்கை ரீதியான கோட்பாடு கொண்டவன். அங்க போய் பேச வேண்டியதானே. பெரியாரை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்ல இந்த கோட்பாட்டாளர்கள் தேர்தல் களத்துல பெரியாரை சீமான் தவறாக பேசிவிட்டான். அதனால சீமானுக்கு ஓட்டு போடாதீன்னு சொல்லி ஓட்டு கேட்க உங்கள யாருக்காவது இந்த பெரியாரை போற்றி துதிக்கிற தலைவர்களுக்கு துணிவு இருக்கா? பிறகு உங்களுக்கு தெரியும் பெரியாருக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது, காந்திக்கு தான் இருக்கு. ஏன்னா காந்தி நீங்க கொடுக்குற நோட்ல அவர் தான் சிரிச்சுக்கிட்டே போறாப்ல. இந்த நாட்டில் ஒரு கொடுமை இருக்கு பாருங்க. மதுவுக்கு எதிராக இருந்தார் காந்தி, விபச்சாரத்துக்கு எதிராக இருந்தார் காந்தி, ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருந்தார் காந்தி, கொள்ளைக்கு எதிராக இருந்தார் காந்தி. இது எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே துணை போறாரு இன்னைக்கு காந்தி.
என்ன டாஸ்மாக் கடையில் காந்தியை கொடுத்தா தான் சரக்கு. ஆனால் இது காந்தியை மதிக்கிறதா அவமதிக்கிறதாங்கிறத யோசிக்கணும். அதனால இந்த நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு காந்தியை தயவு செய்து எடுத்துட்டு மக்களின் மனத்தில் இடம் கொடுத்துட்டு பணத்தில் உங்க படங்களே போட்டுக்கிறீங்க. தயவு செய்து உங்க படங்களே போட்டுக்கிறீங்கன்னா ராஜபக்சேல அவர் படத்தையே போட்டுக்கிட்டாப்ல. நாங்கள் யாரும் கேட்க போறதில்லை. காந்தியை விடுதலை செஞ்சிருங்கன்றோம்.